விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிட் நைட் நமக்கு 1:30 மணிலேருந்து மறுநாள் காலையில் 10:30 மணி வரைக்கும் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. இதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம செலவு பண்ணியெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போயிட்டு ஒரு 27 மலர் எடுத்துக்கோங்க, 2 நெய் தீபம் வாங்கிக்கோங்க, ஒரு 10 ரூபா கல்கண்டு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது மட்டுமே போதும். உங்களுக்கு மேலே இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தாமரைப்பூ வாங்கிக்கலாம், துளசி வாங்கிக்கலாம், நிறைய தானம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைக்கு நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தானம் பன்மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பித்ரு கர்மா நமக்கு பல்மடங்கு பலனை கொடுக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு வழிபாட்டு வேண்டுதல் வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு பல்மடங்கு பலனை கொடுக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் புண்ணியம் தரக்கூடிய காலமாக சொல்லப்படுது. ஸோ இந்த நாள் அன்று தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், நீங்கள் வந்து காலேஜ் இல்லை ஆஃபீஸு, வெளியூரில் இருக்கீங்கன்னா கூட உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் இந்த 27 மலரோ இல்லை ஏலக்காவோ இல்லை உடைச்சக்கடலையோ இல்லை மூக்கடலையோ ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு கொடி மரத்தில் முதல்ல போய் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க. கோயிலுக்கு எங்கே நெய் தீபம் ஏற்ற சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டு கொடி மரத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. முதல்ல பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 27 நான் கையில் கொண்டு போக சொன்னேன் பார்த்தீங்க, ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருட்களை எடுத்துகிட்டு கொடி மரத்துலேருந்து கருவறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதை திரும்பவும் கொடி மரத்திற்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் கருவறையில் போய் பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 ரூபா கொடுத்து கல்லுப்பு மட்டும் வாங்கிட்டு கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் அங்கே என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதல், நியாயமான வேண்டுதல், ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க. கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே அது நடந்தே தீரும்.